ஒரு சின்ன சம்பவம். நீங்க கோபப்பட்ட அந்த ஒரு நிமிடம், நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இன்னிக்கு வரைக்கும் யாரோ ஒருத்தரின் மனசுக்குள்ள அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கா? கோபம் தணிந்த பிறகு, நான் இப்படி பேசிருக்க கூடாதேன்னு மனசுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் ஓடுற நினைவுகள் இருக்கா? இது உங்களுக்கே மட்டும் இல்ல, இது மனிதனுக்கே வர ஒரு யுனிவர்சல் ப்ராப்ளம். இந்த வீடியோ முடிந்ததும் உங்களுக்கு கோபமே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி. கோபம் வந்தாலும் அது உங்களை ஆளாது. அதுதான் இந்த வீடியோவின் ஒரே ஒரு முடிவு. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருக்காங்க, கெட்டவர்கள் இருக்காங்க, அமைதியானவர்கள் இருக்காங்க, எப்போதும் வெடிக்கிறவர்களும் இருக்காங்க, பொறுமையா பேசுறவர்களும் இருக்காங்க, ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தை திருப்பி அடிக்கிறவர்களும் இருக்காங்க. இந்த எல்லாருக்கும் நடுவில் நாமும் ஒரு மனிதன். நமக்கும் கோபம் வரும். கோபம் வருவது தவறில்ல. கோபத்தை கையாளத் தெரியாததுதான் பிரச்சனை. நீங்க கோபப்படும்போது உங்க உடம்புக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. உங்க மூளை இப்ப சர்வைவ் ஆகணும்னு நினைக்க ஆரம்பிக்குது. அதனால்தான் இதயம் வேகமா துடிக்கும், குரல் உயருது, வார்த்தைகள் கூர்மையா மாறுது, யோசனை பவர் குறையும். அந்த நேரத்தில் நீங்க பேசுறது உங்க அறிவில்ல, உங்க உணர்ச்சி. அதனால்தான் கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் உண்மையா இருக்கலாம், ஆனா அவை தேவையற்ற காயத்தை உண்டாக்கும். சில நேரம் அநியாயம் நடந்தா கோபம் வருவது சரிதான். ஆனா சிலருக்கு கோபம் ஒரு ரியாக்ஷன் இல்ல, ஒரு ஹேபிட். சின்ன விஷயத்துக்கே முகம் மாறும், குரல் மாறும், வார்த்தைகள் விஷமாக மாறும். அந்த கோபம் முதலில் பாதிப்பது யாரை தெரியுமா? உங்களை. மக்கள் மெதுவா உங்களிடம் பேசுவதை குறைக்க ஆரம்பிப்பாங்க. உள்ளதை சொல்ல மாட்டாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு அழகான கதையை நான் சொல்லப் போறேன். ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெண். அவள் கெட்டவள் இல்லை, ஆனா மிகுந்த கோபக்காரி. சின்ன விஷயம் நடந்தாலும் கத்துவாள். கோபத்தில் யாருன்னு கூட பார்க்க மாட்டாள். கோபம் தணிந்ததும் அவளுக்கே அவளை பிடிக்காது. நான் ஏன் இப்படின்னு தனியா உட்கார்ந்து அழுவாள். அவளுடைய குடும்பம் அவளது கோபத்தால் மிகவும் சோர்ந்து போயிருந்தது. அந்த வீட்டில் எப்போதும் சண்டையும் அமைதியின்மையும். ஒரு நாள் ஒரு சாது அவள் வீட்டு வாசலில் நின்றார். பிக்ஷாம் தேஹி. அந்த குரல் அமைதியானது, கடுமையில்லாதது, தீர்ப்பில்லாதது. அந்த பெண்ணுக்கு அந்த குரல் ஒரு நம்பிக்கையா தோணியது. அவள் வெளியே வந்து சொன்னாள், எனக்கு கோபம் வருது, நான் நல்லவளா இருக்க முயற்சி பண்றேன், ஆனா முடியல, தயவு செய்து ஒரு வழி சொல்லுங்க. சாது சிரித்தார். தன் பையிலிருந்து ஒரு சின்ன பாட்டிலை எடுத்தார். இதுதான் மருந்து. உனக்கு கோபம் வந்தா இதிலிருந்து 4 துளி நாக்குல விட்டு 10 நிமிஷம் வாய மூடி அமைதியாயிரு. 10 நிமிஷம் முடியறதுக்குள்ள வாய் திறந்தா மருந்து வேலை செய்யாது. அவள் அந்த பாட்டிலை மிகவும் நம்பிக்கையோடு கைப்பற்றினாள். ஏனென்றால் அவளுக்கு வேறு வழி இல்லை. அடுத்த நாள் அவளுக்கு கோபம் வந்தது. பழைய பழக்கம் போல வார்த்தைகள் வாய்க்கு வந்தது. ஆனா அவள் பேசவில்லை. பாட்டிலிலிருந்து 4 துளி. 10 நிமிஷம் மௌனம். மனசுக்குள்ள எரிமலை வெடித்தது. ஆனா வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. அந்த ஒரு நிமிடம் அவளுக்கே புரியவில்லை. ஆனா அதுதான் அவளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அந்த பெண் சாது சொன்னத ஒவ்வொரு முறையும் அப்படியே பின்பற்றினாள். கோபம் வந்தால் பாட்டில், 4 துளி, 10 நிமிஷம் மௌனம். முதலில் ரொம்ப கஷ்டம். வாய்க்குள்ள வார்த்தைகள் கொதிச்சது. ஆனா அவள் பேசவில்லை. நாட்கள் கழிந்தது, வாரங்கள் கழிந்தது. அவளுக்கு மெதுவா புரிந்தது, கோபம் நிரந்தரமில்லை. அது ஒரு வேவ் மாதிரி. பேசாம இருந்தா அது தானா கரையும். 1 மாதம் கழித்து அதே சாது மீண்டும் வந்தார். அந்த பெண் ஓடி வந்து சொன்னாள், உங்க மருந்து என்னில் மந்திரம் செய்திடுச்சு. இப்போ என் வீட்ல அமைதி இருக்கு. சாது சிரித்தார். மகளே, அந்த பாட்டிலில் மருந்தே இல்லை. அது சாதாரண தண்ணீர்தான். நீ கற்றுக்கொண்டது மருந்தால் இல்லை, மௌனத்தால். இதுதான் உண்மை. கோபம் வந்த அந்த சில நிமிடம் நீ அமைதியா இருந்தா நீ தோல்வியாளன் இல்லை, நீ வெற்றியாளன். கோபத்தில் பேசாதேன்னு சொல்றது பலவீனமில்லை, அது மிகப்பெரிய சக்தி. இப்ப பிராக்டிகலா சில விஷயங்களை பார்ப்போம். முதலாவது, பாஸ் ரூல். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இந்த வார்த்தை 1 மணி நேரத்துக்குப் பிறகு எனக்கு ரிக்ரெட் தருமா? இந்த ஒரு பாஸ் பல உறவுகளை காப்பாத்தும்.
2வது, தினமும் 10 நிமிஷம் அமைதி. அது தியானம். மைண்டுக்கு ஜிம். மனம் ட்ரெயின் ஆகினா ரியாக்ஷன் குறையும். 3வது, ட்ரிகர் வந்த இடத்தை விட்டு நகரு. பிளேஸ் சேஞ்ச் மைண்ட ரீசெட் பண்ணும். 4வது, ஒரு நல்ல நினைவு. ஒரே ஒரு பீஸ்ஃபுல் மொமெண்ட். அத நினைச்சா போதும். 5வது, மன்னிப்பு. மன்னிப்பது பலவீனமில்லை. ஆனா தொடர்ந்து காயப்படுத்துறவர்களிடமிருந்து தூரம் வைக்கணும். 6வது, மது, புகை, நஷ்டமான பழக்கங்கள். இவை கோபத்துக்கு எரிபொருள். 7வது, சேஃப் ரிலீஸ். கோபம் அதிகமாயிருந்தா தனியா போங்க. அங்க வெளிப்படுத்துங்க. அது பாதுகாப்பான வழி. 8வது, செல்ஃப் டாக். நான் அமைதியான மனிதன். நான் ரியாக்ஷனுக்கு மேல. நீங்க உங்களுக்கே இந்த ஐடென்டிட்டியை கொடுத்தா மனம் அதை ஃபாலோ பண்ணும். 9வது, டிலே ரெஸ்பான்ஸ். உடனே ரிப்ளை டேமேஜ். டிலே ரிப்ளை கிளாரிட்டி. 10வது, பாசிட்டிவ் சுப்பீரியாரிட்டி மைண்ட் செட். நீ புரிந்தவன். அதனால்தான் நீ அமைதியா இருக்கிற. இப்போ ஒரு விஷயம் நினைவில் வைங்க. கோபம் இல்லாத மனிதன் இந்த உலகத்துல இல்லை. ஆனா கோபத்தை ஆளும் மனிதன் ரொம்ப ரேர். நீ அந்த மனிதனா மாறிக்கிட்டு இருக்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன இன்சைட் கூட கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட்ல நான் என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்கிறேன்னு எழுதுங்க. இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படலாம். ஷேர் பண்ணுங்க. அமைதியா வாழ்வோம், அறிவோடு வளர்வோம்.